மக்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் ரொம்பவே சூப்பரா விறுவிறுப்பா நடந்து முடிஞ்சது. இன்னைக்கு மேற்கு வங்கத்துடைய 2ஆம் கட்ட தேர்தலும் நிறைவடைஞ்சிடுச்சு. கிட்டத்தட்ட 5 ஸ்டேட்டுக்கு எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போ எலெக்ஷன் எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா, அதாவது நம்ம தமிழ்நாட்டுல எப்பவுமே எலெக்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 4 டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிட் போலிங் அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பை வெளியிடுவாங்க. எக்ஸிட் போலிங்னா என்ன அப்படின்னா, ஓட்டு போட்டுட்டு வெளியில வரக்கூடிய மக்கள் கிட்ட உண்மையிலே நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க, எதுக்காக ஓட்டு போட்டீங்க அப்படின்ற ஒரு ரீசனை வந்து கருத்து கணிப்பா எடுப்பாங்க. சோ அப்படி மக்கள் கிட்ட எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பை எல்லா ஸ்டேட்டுக்குமே எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் எக்ஸிட் போலிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருத்து கணிப்பை வெளியிடுவாங்க. இப்போ அதுக்கான அதிகாரப்பூர்வமான அந்த அறிவிப்பு வெளியீடு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 5 மாநிலங்கள்ல எலெக்ஷன் முடிஞ்சிடுச்சு. தமிழ்நாட்டுக்கான கருத்து கணிப்பு முடிவுல எந்த கட்சி முதலிடத்தை பிடிச்சிருக்கு, எந்த கட்சி 2ஆம் இடத்தை பிடிக்க போகுது, எந்த கட்சி அரியணை ஏற போகுது அப்படின்ற எல்லாமே இந்த எக்ஸிட் போலிங்ல 80% வந்து வெளிவந்துரும். அதுக்கப்புறமா தான் மே 4 அன்னைக்கு வரக்கூடிய ரிசல்ட்டும் இதுக்கும் கண்டிப்பா வந்து 80% ஒத்து போகும். ஸோ இதோட ரிசல்ட் மேபி ஃபைனல்ல வந்து வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடே இன்னைக்கு வரக்கூடிய இந்த எக்ஸிட் போலிங்க்கு தான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த எக்ஸிட் போலிங்கோட அறிவிப்பு தான் இப்ப நான் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா சொல்ல போறேன். தமிழ்நாட்டுல மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கு. சோ திமுக தான் முதலிடத்துல இருக்கிறதா கருத்து கணிப்புகள் சொல்லுது. கண்டிப்பா இந்த கருத்து கணிப்போ மே 4 அன்னைக்கு வரக்கூடிய ரிசல்ட்டும் 80 to 85% செட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா லாஸ்ட் எலெக்ஷன்லயுமே இந்த எக்ஸிட் போலிங்ல வந்த ரிசல்ட் தான் ஃபைனல் ரிசல்ட்டாவும் வந்தது. அதுபடி பார்க்கிறப்போ தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளம், அஸ்ஸாம் ஆகிய மாநிலங்கள்ல சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு முடிவடைந்த நிலையில மேற்கு வங்காளத்துல இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த 5 மாநிலங்களிலும் ஆட்சியை பிடிக்க போவது யார் என்கிற எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் மக்கள் கிட்ட அதிகரிச்சுட்டு வருது. இந்த 5 மாநிலங்கள்ல பதிவான வாக்குகள் வருகிற 4ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட போகுது. தமிழகத்துல திமுக தலைமையிலான கூட்டணி தான் மீண்டும் ஆட்சியை பிடிக்குமா அல்லது அதிமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சி வருமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் கிட்ட பெரிய அளவுல இருந்துட்டு இருக்கு. தேர்தல் களத்துல புதிதா வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறதும் மிக பெரிய ஒரு அளவுல பேசு பொருளா மாறி இருக்கு. விஜய் பிரிக்கக்கூடிய வாக்குகள் திமுக கூட்டணியை அதிகம் பாதிக்குமா இல்லனா அதிமுக கூட்டணியை அதிகம் பாதிக்குமா அப்படிங்கிற ஒரு விவாதம் சமூக வலைத்தளங்கள்ல பரவலா வந்துகிட்டு இருக்கு. பொதுமக்கள் மத்தியிலும் இது ரொம்பவே காரசாரமா பேசப்பட்டுகிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் மேற்கு வங்காளத்துல கடைசி கட்ட வாக்குப்பதிவு முடிவடைந்த நிலையில தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகி இருக்கு. அதுல தமிழ்நாட்டுல மீண்டும் திமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னும் தேர்தலுக்கு பின்பு எடுக்கப்பட்ட கருத்து கணிப்புல கூறப்பட்டிருக்கு. திமுக 43.1% பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறது 80% உண்மையை சொல்லப்படுது. அதிமுக 34.8% வாக்குகள் பெற்று 2ஆம் இடத்தையும், தாவேகா 15.1% வாக்குகளை பெற்று 3ஆம் இடத்தில் இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. திமுக 125 இருந்து 145 தொகுதிகளை பிடிக்கும் அப்படின்னும், அதிமுக 65 இருந்து 80 தொகுதிகளை பிடிக்கும் அப்படின்னும், தாவேகா 18 இருந்து 24 தொகுதிகளை பிடிக்கும் அப்படின்னும், மற்ற கட்சிகள் 2 இருந்து 6 தொகுதிகளை பிடிக்கும் அப்படின்னு கருத்து கணிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. விஜய் முதலமைச்சர் ஆவதற்கான வாய்ப்புகள் 80% இருக்கு அப்படின்னு சொல்லிதான் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா இருந்த நிலவரம் சொல்லுச்சு. ஆனா இப்போ இருக்கக்கூடிய எக்ஸிட் போலிங்ல என்ன சொல்லுது அப்படின்னா, திமுக தான் முன்னிலையில இருக்கிறதா சொல்லப்படுது. இதுவரைக்கும் அரசியல்வாதிகள் தான் மக்களை ஏமாத்துவாங்க. ஆனா இந்த தடவை மக்கள் ஒரு அரசியல்வாதியை ஏமாத்திருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறிதான் சமூக ஆர்வலர்கள் கிட்ட எழும்பிட்டு இருக்கு. சோ விஜய் எந்த அளவுக்கு முதலமைச்சரா ஆகும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட களம் இறங்கினாரோ அந்த நம்பிக்கை வீணடிக்கப்படுதா அப்படின்னுமே மிகப்பெரிய கேள்விகள் எழும்பியிருக்கு. இதுக்கு நடுவுல அரசியல்ல நிறைய திருப்பங்கள், நிறைய மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. மே 4 ரிசல்ட் மட்டும் கிடையாது, கட்சிகளுக்குள்ளவே பல பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. சோ விஜய் அரியணை ஏறுவாரா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விக்கு 75% பதில் நமக்கு தெரிஞ்சிருச்சு. சோ மேபி அவர்
வந்துட்டு தேர்ட் பிளேஸ்ல தான் இருக்காரு அப்படின்றது தான் இப்ப வரைக்கும் நிதர்சனமான உண்மையா இருக்கு. அதிமுகவை தாண்டி அவர் வந்து எதிர்க்கட்சியா உட்கார்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கூட சொல்லப்பட்டது. ஆனா இப்போ இந்த எக்ஸிட் போலிங் வச்சு பாக்குறப்போ அதுக்கான வாய்ப்பே இல்லப்பா, இனிமேல் தமிழ்நாட்டுல திமுக ஆட்சி அமைக்கிறது தான் உறுதி அப்படிங்கிற மாதிரி தான் இந்த எக்ஸிட் போலிங் சொல்லியிருக்கு. இத பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறது மறக்காம எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.